பைபிள் சொல்லுகிறது Bible says இந்த முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் நீ பயப்படாத. if you are inside the thorns and do not fear. இந்த உலகமே முள்ளுகள் தான். And this world is full of thorns. எசேக்கியேல் 2:6 க்கு திரும்பி வருவோம். And let us come back to Ezekiel chapter 2 verse 6. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Ezekiel chapter 2 verse 6. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும். நீ பயப்படாத, கலங்காம இரு. Do not be fear, do not fear, do not be dismayed. எத்தனை முள்ளுகள் உன்னை சுத்தி இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். And whatever the thorns may around you, and I am in your midst. உனக்கு விரோதமாய் பலவிதமான முள்ளுகள் இருக்கலாம். There may be many kind of thorns in you. சூழ்நிலைகள்ல பல முள்ளுகள் எழும்பி இருக்கலாம். There may be thorns have arose in middle of situations. உன்னுடைய புத்தியினத்தினால பல முள்ளுகள் உனக்கு விரோதமா வந்திருக்கலாம். And because of your foolishness and many thorns occurs in your life. பிசாசு மனுஷர்களுடைய பொறாமைகள்ல உனக்கு பலவிதமான முள்ளுகள் வந்திருக்கலாம். Because of the envy of the Satan and because of the men, and you may occur many thorns in your life. இன்னைக்கு இந்த மெசேஜினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? No, what is the purpose of this message? உன்னுடைய முள்ளுகளை பத்தி உனக்கு விளக்கம் கொடுக்கிறது மாத்திரமல்ல. Not only giving the explanation about the thorns. நீ முள்ளுகளுக்கு பயப்படாத. And you should not fear for the thorns. இந்த முள்ளுகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். The Lord is well able to change all kind of thorns. அது எந்த முள்ளா இருந்தாலும் சரி. And whatever the thorns it may be. பவுலுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குமா? And for Paul, and he used to have the water comes out of the tears. அவனுக்குள்ள எப்பவும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். And water comes out of his eyes. அதனால கலாத்தியர் சபையார் சொன்னாங்க, நாங்க வேணா எங்க கண்ணை வேணா செஞ்சு தரோம், எங்க கண்ணை உங்களுக்கு பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. The church of the members of the Galatians told that, and we will pluck out the eyes and give to you. எப்படிப்பட்ட ஜனங்கள்? What kind of people? ஒரு ஊழியக்காரனுக்காக எங்க கண்ணை நாங்க பிடுங்கி தரோம்னு சொன்னாங்க. And they are telling for the sake of the servants of God, and we are able to give our eyes to. ஆனா பவுல் சொல்லுகிறார், எப்பாபிராதீத்துவுக்கு இறங்கினவர் எனக்கும் இறங்கினார். And he who have mercy towards the Epaphras, and he will have mercy towards me. அந்த முள்ளு பிடுங்கப்பட்டது. And that thorn was plucked out. எல்லாவற்றுக்கும் கடைசியாக At last finally எசேக்கியேல் 28:24 இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ். At 28:24 of Ezekiel, and this is the promise the Lord gives to you. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. And there shall no more a pricking briar or any grieving thorn on them. அவர்களை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தார் அனைவரிலும் உன்னை பரியாசம் பண்ணி குற்றஞ்சாட்டி கேள்வி கேட்டு நியாயம் தீர்த்து உன்னை அற்பமா எண்ணி பல விதங்களிலே இகழ்ந்த அவர்கள் மத்தியிலே இருக்கிற உனக்கு இனி தைக்கிற முள் இராது. And you are found among the people that they despised you, rejected you, and put you in shame, and have done many evil to you, and there more any grieving thorns in you. இனி உன் மனசுலயோ உன் எண்ணங்களையோ உன் சரீரத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ உன் ஊழியத்திலேயோ நோவு உண்டாக்குகிற அந்த நெரிஞ்சில் இனி இராது. And hereafter, and there will not be any pricking briar that attacks your mind, your thoughts, and your intentions, and your heart, and will not be any more in your life. நான் அவர்கள் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And they shall know that I am the Lord. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த மெசேஜ்ல லாஸ்ட்ல உனக்கு சொல்ற வார்த்தை, பல முள்ளுகள் இருக்கலாம், பல முள்ளுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உன்னை இகழ்ந்த இந்த ஜனத்துக்கு மத்தியில நான் இனிமேல் முள்ளே இல்லாம உன் வாழ்க்கையை மாற்றுவேன். The final statement of this message, I am telling that, and hereafter you will have the briars that flicking you, and you will not have any thorns in your life. அந்த செடியில ரோஸ்ல முள் இருந்தாலும், and even the thorns were found in the rose plants. அத பிடுங்கின உடனே என்ன செய்றாங்க? அந்த முள்ளை எடுத்துறாங்க. When it was plucked out, and they were removing the thorns. அதுதான் அதனுடைய பியூட்டி. And that is the beauty of the rose. அதுக்கு பிறகு அந்த முள்ளுக்கு என்ன வேலை இல்ல, அந்த செடியில வேலை கிடையாது. Then after there is no use of the thorns in the plant. அது இனிமே வாசனை வீசக்கூடியதா மாற போகுது. And it's going to become the one. அதுபோல இன்றைக்கு இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, and you people who participated in this worship, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய முள்ளுகள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்திட்டார். The Lord is telling, and the Lord have revealed all the thorns to you. ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு பதில் இப்ப கிடைச்சிட்டு நான் விசுவாசிக்கிறேன். I believe why, how, and what is the reason, and you have got the answers for all your questions. இப்போ யாருமே முள்ளு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு முள்ளு உனக்குள்ள இருக்கு. No one can say that I don't have thorns, and some thorns inside you. வியாதிங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of sickness, மனவேதனைங்கற முள்ளா இருக்கலாம், the thorn of depression in mind, உலக கவலைங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of the care of this world, ஐஸ்வரியத்தின் மயக்கங்கற முள்ளா இருக்கலாம், it may be the thorn of the deceitful of this world, பலவிதமான இச்சைகளின் முள்ளா இருக்கலாம், it may be the lust of different kinds, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிற சிற்றின்ப பிரியர்களாக நீங்கள் மாறலாம், or you may be the pleasurable people, those who are considering or counting the daytime as a pleasure, வேசித்தனம் ஒரு முள்ளாக இருக்கலாம், or the whoredom may be a thorns, தேவனே கோபப்பட்டு உனக்கு சில முள்ளுகளை கொடுத்திருக்கலாம், and Lord may have angry upon you, have given a thorns, உன் மனைவியோ பிள்ளையோ உன் குடும்பமே உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம், husband, wife, or the whole family may be a thorns to you, ஒருவேளை சாபம் உனக்கு ஒரு முள்ளா இருக்கலாம், sometimes the curse may be a thorn,
ஒருவேளை உனக்கு புத்தி வர்றதுக்கு கர்த்தர் முள்ள கொடுத்திருக்கலாம். Or sometime the Lord has given you thorn to give out understanding. நீ உன்னுடைய உனக்கோடு போராடுகிற வல்லமையில துரத்தாவிட்டா அதுவே முள்ளு போல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். If you drive not the powers that is struggling you and that may sit you like a thorn in you. இன்னைக்கு எந்த முள்ளு இல்லாம கர்த்தர் உன்னை மாத்த போகிறார். The Lord is going to change you that no more thorns in you. ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு கிரவுண்ட் எடுத்தோம். In one place I took a ground for to conduct a convention. அது ஒரு முள்ளுக்காடு. And it was a platform. மேக்ஸிமம் சுத்தப்படுத்திட்டோம். And at maximum we have cleaned around the place. திரும்பவும் முள்ளு இருந்துச்சு. Again there were some thorns in the places. கூட்டம் நெருங்கிடுச்சு. And the meeting is coming now. என்ன பண்றது? I don't know what to do. எப்படி அவ்வளவு முள்ளு எடுக்கிறது? How to take away all the thorns? ஒரு விசுவாசி சொன்னாரு எல்லா விசுவாசியும் வர சொல்லுங்க. One believer எல்லாரும் செருப்பையும் கழட்டிட்டு உள்ள நடக்க விடுங்க. அவ்வளவு ஒரு கால்ல என்ன குத்திரும்? இருக்கிற முள்ளெல்லாம் குத்திடுச்சுனா எடுத்துறலாம். And one believer said me and you call all the believers to come and work here and when they were walking with slipper and all the prick thorns will prick their எல்லாரும் செருப்பு கழட்டிட்டு கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா போதும். அவ்வளவு வெறும் கால் வச்ச உடனே சப்பு குத்தும் அவ்வளவுதே எடுத்துறலாம். And when asking all them to remove the slippers and the thorns may prick their legs and we can take away all the thorns. இப்ப கண்ணை மூடுங்க பார்க்கலாம். Now let us close our eyes. இப்ப ஆண்டவரே முள்ள புடுங்கறாரா இல்லையான்னு பாப்போம். Now let us check whether the Lord is pricking your thorns. ஒன்னு நீ புடுங்கணும். You have to pluck the thorns. இல்ல ஆவியானவர் புடுங்கணும். Or the spirit of God must pluck your thorns. கூட்டம் முடிஞ்சு நீ வெளியும்போது உனக்குள் இனிமேல் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் இராதுன்னு வார்த்தையோடு நீ வெளிய போணும். At the end of the meeting and you must receive the word and there shall no more pricking briar or any grieving thorns in you. முள்ளுகள் இனிமே என வாழ்க்கையில வேண்டாம் நான் பாத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் பட்ட பாடு போதும் முள்ளுகள் எல்லாம் இனியோட முடியணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those are telling that I have suffered a lot because of the thorns I have went many sufferings and those are telling this close your eyes and bend our knees now. எதை பத்தி நீ பயப்படாத. And do not fear about anything. கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்றாரு. And the Lord is promising you. புறஜாதியார் உங்களை இகழ்ந்த உங்களுடைய சுற்றுப்புறத்தார் மத்தியிலே இனி தைக்கிற முள் உனக்கு இராது. And there shall not be any grieving thorn all of them the round of them despise them and they know about you. உனக்கு வேதனை உண்டாக்குகிற நெரிஞ்சில் இனி இராது. And there will not be any pricking prayer that pricks you. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். And those are telling this promise to be fulfilled in me lift up your right hand. ஆமென். கிறிஸ்தவ வாழ்வில் முள்ளுகள் உண்டு. And there may be thorns in the Christian life. அவைகள் அனைத்தையும் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். And Jesus took everything upon the cross. இன்னைக்கு நம்முடைய அறியாமையில புத்தியினங்கள்ல பல காரியங்கள்ல நம்ம முள்ளுகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறோம். Unknowingly or foolishness because of that and we are entangled in such kind of thorns. நீ பயப்படாத. Do not fear. இன்னைக்கு இந்த கூட்டத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார் இனி தைக்கிற முள் இராது. Today the Lord is telling in this meeting and there shall be any bear in இனி the நோ thorns. உண்டாக்குற நெரிஞ்சில் இராது. And there shall not be any pricking for bear in you. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். I give you 5 minutes time. இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு அபிஷேகத்துல உனக்குள்ள இருக்கிற முள்ளுகள் எல்லாம் பிடுங்கி வெளியே எடுக்கணும். With this 5 minutes time and you have to take away all the thorns in you through anointing. நான் இப்பொழுது சொன்னேனே I told you now. இந்த வசனங்களின் அடிப்படையில எனக்குள்ள பல முள்ளுகள் தைத்திருக்கிறதை உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Depending upon these verses and I believe that some thorns are pricked in me. அது சூழ்நிலைகள்ல குத்தி இருக்கலாம். It may be prick you in situations. நம்முடைய புத்தியினத்துல வந்திருக்கலாம். Or it be because of the foolishness. நம்முடைய அவசரத்துல வந்திருக்கலாம். Or because of our hastiness. நம்முடைய துணிந்து உள்ள இறங்குனதுனால சில முள்ளுகள் குத்தி இருக்கலாம். And because of the presumptuous act that we have done and we have entered into us. முள்ளுகள் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். And you are feeling that the thorns is in you. அதுவே நல்ல ஒரு சிக்னல் தான். And it is a good signal to you. இது கர்த்தர் உனக்குள்ள முள்ளுகள் எல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. Today the Lord have revealed all the thorns to you. அது உன் மனசை குத்தி இருக்குதா, உன் ஊழியத்தை குத்தி இருக்குதா, உன் வருங்காலத்தை குத்தி இருக்குதான்னு உனக்கு தெரியும். It may prick your mind or your ministry or your future life and you know it. இப்ப 11:45 அது பிடுங்குற நேரம். This is a time by 11:45 to pluck it out. இதை ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி எடுத்துக்க. And consider this as an operation theater. ஆவியானவர் உள்ளே இறங்கி உன் மனதில சரீரத்தில ஆவியில இருக்கிற எல்லா முள்ளுகளையும் பிடுங்கட்டும். Let the spirit of God come in you and pluck away all the thorns found in your mind, spirit and soul and body. ஆமென். ஒரு முள் அல்ல. Not one thorn. பவுல் சொல்லுகிறார் என் சரீரத்தில ஒரு முள்ளுன்னு சொல்றார். And Paul sees a thorn in my body. ஆனா இப்ப நம்ம படிச்சது அதிகமான முள்ளு. But we have learned many thorns. ஒரு முள் அல்ல பல முள்ளுகள் என் மனசுல என் ஊழியத்துல என் ஜீவியத்துல குத்தப்பட்டதை நான் உணர்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? Not a single thorn and many thorns have pricked my mind and my heart and my body and how many feel it? நான் எதுக்கு உங்களை கை வைத்த சொல்றேன்னு தெரியுமா? இந்த மெசேஜோட நீங்க உள்ள வந்துட்டே இருக்கணும். Do you know why I am telling you to lift up your hands? You must enter into this message. பவுல் சொல்லுகிறார் ஒரு முள். And Paul sees a single thorn. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது பல முள்ளுகள். But today there are many thorns in our life. அது புத்தியினத்துல வந்திருக்கலாம், அறியாமையில வந்திருக்கலாம், இல்ல தேவன் நமக்கு அதை அனுமதிச்சிருக்கலாம். And the Lord have permitted because of our foolishness or because of our not understanding. ஆனா நீ முள்ளுகளோடயே ஓட்டத்தை முடிக்கணும்ங்கிறது தேவ சித்தம் கிடையாது. But it is not the will of God that you have to run your race with the thorns. முள்ளுகள் நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. It is not needed for
இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம், இனி தைக்கிற முள் இராது. அப்படினா இப்பொழுது அது பிடுங்கப்படட்டும். ஹalleluya. கர்த்தர் அதை எடுத்து போடட்டும். ஒரு அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்யட்டும். ஐலா பக்கரா பக்கத்திரா பக்கத்திரா மானியா ரஹனி மானா சபாரா. ஆமென். வசனத்தை கேட்டபோது எல்லா முள்ளும் மொத்தமா ஏன்ட்ட தான் இருக்குங்கறத உணர்றேன்னு யாராவது சொல்றீங்களா? Can anyone see when I hear the word of God and all the thorns are pricking me? அப்படி யாராவது இருக்கீங்களா? Is there anyone like this? வசனத்தை கேட்டபோது எல்லா முள்ளும் எனக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு விதத்துல என்னைய பாதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் மிகுந்த உபத்திரவத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். When I hear the word of God, I believe that, and many pricks are tribulating me and is paining me, disturbing me, and such people are the lift up your hands. I'm going to pray for them. Amen. இப்பொழுது தேவன் கிரியை செய்யற நேரம் பிரியமானவர்களே. And now this is the time where the Lord works out. தேவன் முள்ளுகளை பிடுங்குற நேரம் பிரியமானவர்களே. And this is the time where the Lord pluck out the thorns. இனிமேல் இராது என்று அவர் எடுத்து போடுகிற நேரம் இது. Remove all the thorns in your life. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Give room for the Spirit of God. நேரத்தை பயன்படுத்து. And make use of the time. வாயை திறந்து கூப்பிடு. Open your mouth and call him. ஒரு வல்லமை இறங்கி முள்ளுகளை எடுத்து போடட்டும். Let the power come down and take away all your thorns. ரீபானியா ரபானா சகாலிமானியா ராடா திடாபக்கா திடாபக்கா திடா. ஆமா. இப்ப நீ இங்க முழங்கால்ல நிக்கிற. Now you are standing on knees. உனக்கு விரோதமான முள்ளுகளை போன்று உன்னை தாக்கி கொண்டிருக்கிறவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம், வேற எங்கேயோ இருக்கலாம். And these that are attacking and pricking you with the thorns may be the strangers or any person. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இப்ப அந்த முள்ளு அங்கங்க ஒடிக்கிறார். Now the Lord is breaking the thorns day by day. எங்கெல்லாம் முள்ளு இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எடுக்கிறார். Wherever the thorns are, the Lord is removing the thorns. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இப்ப நீ இங்க முழங்கால்ல நிக்கிற, கர்த்தர் உன் பிசினஸ்ல இருக்கிற முள்ளை எடுக்கிறார். Here you are standing on ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபகரா பக்கத்திரா பக்கராபானியா. ஆமென். கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. இல்லையில் நாயகி எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நமன் சென்றார். இல்லையில் நாயகி எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நமன் சென்றார். கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. இல்லையில் நாயகி எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நமன் சென்றார். இல்லையில் நாயகி எமக்கு வந்தாலும் வல்லவரேசு நமன் சென்றார். இல்லையில்